அப்படியே ஆவி பறக்க இந்த குருமாவும் இந்த பரோட்டாவும் வச்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சரிங்களா? அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பரோட்டா குருமா பார்க்க போகிறோம். நல்லா ஒயிட் கலரில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சமைக்கிறோம், ருசிக்கிறோம், வாங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேன். ஒரு 50 சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கிறேன். போதும், 50 ஊற்றிங்க. இப்போ நான் தாளிப்பு ஜாமான் எடுத்துக்கிறேன். நான் ஒரு 5-6 கிராம்பு, கொஞ்சம் போல் பட்டை, கொஞ்சம் ஜீரகம், 2 பிரியாணி இலை எடுத்துக்கிறேன். இந்த ஆயிலோட சேர்த்துக்கிறேன். கிராம்பு வெடிக்கும் பார்த்துங்க. நிறைய லைட்டாக ஜீரகம் பொரிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். இப்போ நான் சின்னதாக ஒரு வெங்காயம் கொஞ்சம் போல் 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறேன். இதோட சேர்த்துக்கிறேன். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பரோட்டா குருமா. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பரோட்டா, சப்பாத்தி, தோசைக்கு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த வெங்காயம் நல்லா ஒரு அளவு வெந்து வரட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவு கிளாஸ் பக்குவத்து வந்துடுச்சு. இப்போ நான் சின்னதாக ஒரு தக்காளி வெட்டி வச்சுக்கிறேன். இந்த தக்காளியை இதோட சேர்த்துங்க. சும்மா சின்ன பழமாக எடுத்துங்க, ரொம்ப பெருசாக வேண்டாம். ரொம்ப தேவைப்படாது தக்காளி, சின்னதாக இருந்தால் போதும். சரிங்களா? நான் கொஞ்சம் போல் தேவையான உப்பு சேர்த்துங்க. நான் கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இதைங்க நல்லா பரட்டி விடுங்க. மசாலா கிடையாது இந்த குருமாவுக்கு, மசாலா எதுவுமே கிடையாது. சரிங்களா? மசாலா இல்லாமல் ஒரு குருமா ஒயிட் கலரு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு வெட்டிக்கிறேன். ஒரு கேரட்டு, ஒரு 10 பீன்ஸ் வெட்டிக்கிறேன். 3 பச்சை மிளகாய் இதோட சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஆயிலில் தான் வேகணும். சரிங்களா? இதோட தான் வேகணும். இதை நல்லா பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. சரிங்களா? நல்லா இந்த வெங்காயத்தோட நல்லா வேகட்டும். இப்போ வாங்க, இப்போ தேங்காய் அரைச்சிட்டோம். நான் தேங்காய் எடுத்துக்கிட்டேன். அப்படியே திருவண்ண பூ எடுத்துக்கிட்டேன். இப்போது 7-8 முந்திரி சேர்த்துக்கிறேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், கொஞ்சம் போல் பொட்டுக்கடலை சேர்த்துங்க. சரிங்களா? போதும். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ இதுக்கு காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இந்த குருமாவுக்கு காரமே இந்த 5 பச்சை மிளகாய் தான். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். இதோட கொஞ்சம் ஜீரகம் போட்டுங்க. கசகசா இல்லைன்னா முந்திரி போட்டுக்கலாம். நான் அதனால தான் முந்திரி போட்டுக்கிறேன். சரிங்களா? நல்லா காய் வந்து வருது. இதே மாதிரி நல்லா பரட்டி விட்டுங்க. இதோட தான் நம்ம தேங்காய் அரைச்சதை இதோட சேர்த்துக்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா காய் வெந்தது மறுக்கும் இதோட ஊற்றிக்க போகிறோம். நல்லா பரட்டி விட்டுங்க. அந்த ஆயிலில் சென்றால் 1 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துங்க. நான் இந்த மாதிரி அந்த ஆயிலோட போட்டு நல்லா கலரி விடுங்க. சரிங்களா? நல்லா இந்த காயோட நல்லா பரட்டி விடுங்க. பாட்டில் இந்த காய் இந்த ஆயிலே வேகணும். சரிங்களா?
அதுக்கு தான் 50 ஆயில் சேர்த்துக்க சொன்னேன். 50 ஆயில் ஊற்றினா போதும். அது பாட்டில் கொஞ்சம் நல்லா இந்த இஞ்சி பூண்டு வாசனையெல்லாம் போயிடும். அப்புறம் நம்ம அந்த பாலை சேர்த்துக்க போகிறோம். இப்போ அரைச்சி வச்சுக்கிற பொட்டுக்கடலை தேங்காவை இதோட ஊற்றிக்கிறேன். பொட்டுக்கடலை தேங்காய் முந்திரி சரிங்களா. இது அப்படியே நல்லா அடி பிடிக்காமல் கலரிக்கிட்டே இருக்கணும். இந்த ஜாரை என்ன செய்கிறேன்னா நான் கழுவி இதிலே எடுத்துக்கிறேன் சரிங்களா. ரொம்ப திக்காக இருக்குல்ல. இப்போ இந்த ஜாரை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். இந்த ஜார் தண்ணியை இதோட ஊற்றிக்கிறேன். நல்லா கொதி வரட்டும். அப்படியே பரட்டி விடுங்க. இதே மாதிரி ஒயிட்டு கலராக இருக்கணும். வேறு எந்த மசாலாவும் சேர்க்கக்கூடாது. நம்ம போட்டுக்கிற அந்த 5 பச்சை மிளகா காரம்தான். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா. இப்படியே ஒரு மூடியை போடுறோம். தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க சரிங்களா. நான் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு மூடியை போட்டு ஒரு கொதி வர வைப்போம் சரிங்களா. நான் இதுக்கு ஒரு மூடி போட்டுக்க போகிறேன். உப்பு செக் பண்ணிங்க. நான் ஒரு மூடி போட்டுக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கொதி வருது. அடி பிடிச்சிடக்கூடாது. கலரிக்கிட்டே இருங்க சரிங்களா. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா கீழே அடி பிடிச்சிடும். அதனால் அப்படியே பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கொதி வரட்டும். ஏன்னா பொட்டுக்கடலை அடி பிடிக்கும். அதனால் இப்படி பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. பரோட்டாவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பரோட்டா, இடியப்பம், தோசை இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வேண்டாம், மீடியமாக வச்சு அப்படியே பரட்டி விட்டுட்டே இருங்க. காய் இன்னும் கொஞ்சம் வேகணும். ஏற்கனவே நம்ம வேக வச்சுட்டோம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இந்த திக்கன்ஸ் இருக்கணும். நல்லா காயெல்லாம் வெந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோம் சரிங்களா. போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கும். கொஞ்சம் மல்லி தழை போட்டுவோம். இப்போ மல்லி தழை போட்டு அப்படியே பரட்டி விட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. போதும். எப்படி இருக்கு பாருங்க. இந்த குருமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பரோட்டாவோடு வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பரோட்டாவோட வச்சு குருமா எடுத்து காட்டுறோம் பாருங்கள் ஒரு பாத்திரத்துக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வெரி ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம் சரிங்களா. இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்படியே ஆவி பறக்க இந்த குருமாவும் இந்த பரோட்டாவும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சரிங்களா. நான் எடுத்த மெத்தடே நீங்களும் அந்த குருமாவுக்கு எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சுட சுட வேறு லெவலுங்க டேஸ்ட்டில் சரிங்களா. எப்படி இருக்கு பாருங்க. குருமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா. இதே மாதிரி நீங்களும் பரோட்டா ஒயிட்டு குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்கள். பரோட்டா வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு. அதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். பரோட்டா, இடியப்பம், தோசைக்கு செம்மையாக இருக்கும் இந்த குருமா. நீங்களும் இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய். உங்கள் சேகர்.